இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். பட் இது வந்து நார்மல் கிடையாது. குழிப்பணியார கல் இருக்கு இல்லையா, அதில் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நான் 3 முட்டையை இப்போ உடச்சி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கிடலாம். நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால நான் 3 முட்டையை தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு, கூட ஒரு சின்ன தக்காளி பழத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2ஐயும் சேர்த்தாச்சு. கூட எவ்வளவு நமக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பையும் இதில் சேர்த்து இதை நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அப்புறமா நம்ம குழிப்பணியார கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றணும். இது காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாட்டி எடுத்து ஊற்றணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அப்படின்னா அது வெளியே வந்துடும். அதில் ஒரு 3/4 அளவுக்கு நிரம்புறது மாதிரி நம்ம ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஊற்றுறது பார்த்தா உங்களுக்கு தெரியுது. இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறமா நாம் வந்து இதை திருப்பி போடணும். திருப்பி போடும்போது ஒரு சின்ன ஸ்பூன் ஏதாவது எடுத்து வச்சு திருப்பி போட்டால் போதும். லேசாக அதை எடுத்தாலே அது அழகாக வந்துடும். கல்லில் எதுவுமே ஒட்டாது. இதே மாதிரி நம்ம ஒரு 1 டைம் கூட திருப்பி போட்டு இதை எடுத்தோன்னா அழகான எக் பால் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தா தெரியுது அது நல்லா குக் ஆகிருக்கு. இனி இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து மாற்றி வச்சிட வேண்டியது தான். மீதி இருக்கிற அந்த முட்டையையும் இதே மாதிரி ஊற்றி நம்ம எக் பால் மாதிரி எடுத்துட வேண்டியது தான். அப்புறமா ஒரு கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு போதும். ஆயில் ஜாஸ்தி நமக்கு தேவையில்லை. அதில் கொஞ்சமாக கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் இப்போ ஒரு 3 பச்சை மிளகாவை இப்போ ஆட் பண்ண போகிறேன். போட்டு அது ஜஸ்ட்டு ஒரு வாட்டி கிளறி விடுங்க. அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ தக்காளி வதங்கியாச்சு. இனி நாம் இதில் ஒரு 2 சின்ன தக்காளி பழத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்தோம். இதை கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நான் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துருக்கேன். இதே போட்டு நல்லா ஒன்று வதக்கி எடுத்துடணும். கூட 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கூட 1/2 ஸ்பூன் இறைச்சி மசாலாவும் நம்ம இதில் சேர்க்கணும். அப்புறமா இதில் உப்பு போட்டு நல்லா ஒன்று வதக்கி எடுத்துடணும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வதங்குற டைம்லேயே இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து இது அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் மசாலா எல்லாம் எல்லா இடமும் பட்டு ஈவனாக இருக்கும். அதுக்காகத்தான் இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். வச்சதுக்கு பிறகு நல்லா கொதி வருது பார்த்தீங்களா. அந்த கொதி வந்ததும் நம்ம மூடி எடுத்துட்டு மசாலாவை எல்லாம் ஒரு வாட்டி கூட கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக அதை வேக வைக்கணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே குழிப்பணியார கல்லில் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதையெல்லாம் வந்து இதில் சேர்த்து ஒரு கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 1 மினிட் இதை வேக விடணும். எதுக்காகன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில் ஊறுறதுக்காக. பாருங்கள், முட்டை குழம்பு ரெடி ஆகியாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.